எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பலன்கள் சொல்கிறதுக்கு 1000 பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க யூடியூப் சேனலில். ஆனால் சொல்லக்கூடிய பலனில் ஜீவன் இருக்கணும், உசுர் இருக்கணும். உசுர் இருக்கணும்னா சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஆதாரம் வேணும். அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய பலன் அது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். நம்ம யூடியூப் சேனலில் எந்த ஒரு பதிவு நான் கொடுத்தாலும் அந்த பதிவுக்கு நிச்சயம் ஆதாரம் கொடுப்பணுங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு பகவான். இத்தனை நாள் 7வது பாவகத்திலேயே இருந்து நம்ம ராசியை பார்த்துருந்தாலும் வக்கரத்தில் இருந்தார். இந்த மாத தொடக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி. நம்ம ராசியாதிபதி நம்ம ராசியை பார்க்குறதுக்கு முன்னாடி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார், சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாம் எதிர்பார்க்கறது சந்தர்ப்பம் தானே. நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கு போதும் சாமி, இதுதானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கின கடனை மற்றவங்க கட்டணும்னு நினைக்கிறோமா? இல்லையே, கடன் வாங்கிட்டேன், பட்டுட்டேன், அதிலிருந்து மீள்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க, என் சம்பாதனை என் உழைப்புக்கு உண்டான உயர்வு கொடுத்தா போதும், இதுதான் நம்ம நினைக்கிறோம். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் நம்ம ராசியாதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில். அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, சாதகாதிபதி. நம்ம ராசிக்கு 6 கிரகம். 6 கிரகம் போய் எப்படியா சாதகாதிபதினு சொல்லலாம்? ஒரு மனுஷனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி. நம்ம திறமை, நம்மளுடைய படிப்புக்கு உண்டான உத்தியோகம், நமக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 6வது பாவகத்துக்கு அதிபதி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்போது நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நம்ம ராசிநாதன், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு. வீடு மட்டும் கொடுக்கல, சாரம் கொடுக்குறார். பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதி. எத்தனை நாள் வரைக்கும் சார்? 11 நாள் வரைக்கும். ஏங்க, நல்லது நடக்கிறதுக்கு 10 நாள் 11 நாள் தேவையில்லைங்க, ஒரு நாள் ஒரு பொழுது போதுமானது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது பாவகத்தை பார்க்கிறார், உச்சத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம் நினச்சிக்கிடும். ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கிறத விட உச்சத்தில் இருக்கும்போது பலம் அதிகம். லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து, தனஸ்தானாதிபதி சனிதானே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் இந்த ராசிநாதனாக இருக்கட்டும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி. சனி பகவான் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, 6வது பாவகத்துக்கு அதிபதியோட சேர்றாரு, 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, நம்ம ராசியை 10வது பார்வையாக பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி சனி, தனகாரகன் குரு, இருவருமே நம்ம ராசியை பார்க்கக்கூடிய பிராத்தம் பிரமாதம். சார், இதுக்கு முன்னாடி தான் சார் பார்த்துட்டு இருந்தார். வாஸ்தவம் தான், நம்ம ராசியாதிபதி தான் வக்கரத்தில் இருந்தாரே. ஒரு கால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மை அப்படின்னா, நான் திருக்கணித மொசத்தையோ வாக்கிய மொசத்தையோ நான் சொல்ல வரல. அப்படி இருந்தால் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நமக்கு சனி மாறினார். எது எப்படி இருந்தாலும் வாக்கியமோ திருக்கணிதமோ சனி பகவான் மீனத்தில் இருக்கிறது உறுதி. அப்போ சனி பகவானுடைய பார்வை, நம்ம ராசியாதிபதி பார்வை நம்ம ராசி மேலே படுது. இது உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான நேரம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட கொடுக்குறேன். நம்ம ராசிக்கு 10 குடையம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் ஸ்தானாதிபதி 27ஆம் தேதி, பங்குனி மாதம் 27ஆம் தேதி நம்ம ராசிக்கு 4வது இடத்துக்கு போகிறார். இதனால் என்ன சார்? நீச்சம் தானே சார் ஆறாரு? நீச்சம் ஆகட்டும். புதன் குரு கிரக பரிவர்த்தனை. 10வது பாவகத்துக்கு அதிபதி புதனோ
சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை. நீங்கள் யாராக இருக்கட்டும், வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வேலை இருக்குது வேலை இல்லை எப்படி இருந்தாலும் இருங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான நேரம் இது. 27ஆம் தேதியிலிருந்து 30 தேதி வரை இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, 1000 பேர் 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தலைவர், நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். இல்லை, வளர்ந்தவங்க எல்லாருக்கும், வாழ்ந்தவங்க எல்லாருக்கும், சாதித்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாளில் கொடுத்துருந்துருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க மேலே இருக்காங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 27, 28, 29, 30 3 நாள், 3 நாள் தான் மெயின், அதிகபட்சம் 4 நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தங்கமான நேரம் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சில நேரமெல்லாம் இருக்குதுங்க. இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, அந்த செவ்வாய் நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கார், தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கார் செவ்வாய். குரு புத்திரகாரகன் குரு நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். கல்யாணம் வருஷமாகுது, 5 வருஷமாகுது, 10 வருஷமாகுது, 12 வருஷம் ஆகுது, திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாமல், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியமும் கிடையாது, கேட்ட ஜோசியம் பொய்யாயிடுச்சு, பார்த்த வைத்தியம் செலவழித்த காசு செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியம் பொய்யாயிடுச்சு, கும்பிட்ட சாமி கல்லாகி போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார தீராத புத்திரபாகிய தடை தீரப்போகுது. சார் உண்மையா சார்? ஏங்க இதை விட ஒரு எடுத்துக்காட்டு எப்படிங்க நான் சொல்ல முடியும்? புத்திர ஸ்தானாதிபதியை புத்திர காரகன் பார்க்கிறாரு. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகு சாரம் வாங்குறாரு. அந்த ராகியும் தானே நம்ம பார்க்குறாரு குரு. நல்ல நேரமாச்சே, அப்போ குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும். இது 1ஆம் தேதியிலிருந்து 19 தேதி வரை. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார, ஏன்னா லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் வளர்ந்துடுங்க, உயர்ந்துடுங்க, வேலையில் மாற்றங்கள் பண்ணிடணும் அப்படி நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க இந்த நேரத்தை. இடமாற்றங்கள் செய்கிறது. நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், என் சம்சாரம் வந்து சென்னையில் இருக்கிறாங்க, நான் சேலத்தில் இருக்கிறேன், அரசாங்க உத்தியோகத்தில் 2 பேர் இருக்கிறோம், பிரிவினைகளாக இருக்கிறோம், ஒரு இடத்துல சேர்ந்துருவீங்க. எத்தனையோ பேர் கன்னியாகுமரியை சொந்த ஊராக இருக்கும், நீங்கள் வந்து சென்னையில் இருக்கலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கலாம், வேலூரில் இருக்கலாம், இந்த மாதிரி வெவ்வேறு ஊரில் இருக்கலாம். சொந்த ஊருக்கு போகணுன்ற எண்ணங்கள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கோம். பதவி உயர்வு வேணாலும் கொடுக்குது, ஆனால் இடமாற்றங்கள் தரலைங்க இந்த பிரபஞ்சம். அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே முயற்சித்தால் 11ஆம் தேதிக்குள்ளார நடந்துடாது. தொடக்கம் அந்த நாளில் தொடங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். நம்ம எல்லாருமே இந்த இன்சிடென்ட் காப்பி மாதிரி நம்ம பலன் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கே மாறிடணும், இப்பயே மாறிடணும். இந்த மாதத்தில் விதைக்கக்கூடிய விதைக்கு 3 மாதம் கழித்து, 6 மாதம் கழித்து, இல்லை 1 வருஷம் கழித்து தான் பலன் கிடைக்கும் இல்லையா? மண்ணில் போடுற விதைக்க கூட 7 நாள் அவகாசம் தேவை. எப்பேற்பட்ட விதையாக இருந்தாலும் 7 நாள் முட்டிக்கிட்டு மேலே வந்துடுது. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் காப்பி மாதிரி போட்ட உடனே மாதம் பிறந்த உடனே எனக்கு மாற்றம் வந்துன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. இந்த மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சியால் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் பிரமாதம், மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதே மாதிரி படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்லை, படித்த படிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் நீங்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இடமாற்றங்கள் அப்படின்றது நான் வேலைக்கு மட்டும் சொல்லலைங்க. நிறைய பேர் தனுசு ராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வர முடியலைங்க. இந்த நேரம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே. செவ்வாய் ராகு சாரம் வாங்கிட்டு, ஏன்னா இந்த பூர்வீகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய், 2 பேரும் ஒரே சாரத்தில் இருக்கையில் குரு பார்க்கிறார். பூர்வீகம் அந்த இடத்துலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்துடும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், ஆசீர்வாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிரமாதமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள். அதே மாதிரி 3வது பாவகத்தில் செவ்வாய் இருக்குதுங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சகோதர காரகன்,
சகோதர ஸ்தானத்தில் இருப்பதால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள், அக்கா தங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கள், சகோதர ஸ்தானத்தில் உள்ள சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரமாக இது இருக்கும், மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 27லிருந்து 30 வரைக்கும் ஒரு மாற்றம். ஆனால் இந்த மாற்றங்கள் நமக்கு வரணும்னா அந்த நேரத்தில் போடக்கூடிய அந்த உழைப்பு என்ன? ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம் இல்லை. நம்ம ராசியில் லட்சம் பேர் இல்லை, கோடிக்கணக்காக நம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. நம்ம ராசியில் பிறந்தவங்க எல்லாமே சாதிச்சிருவாங்களா இந்த மாதத்தில்? முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதனை கிடைக்கும். ஓட்டப்பந்தயத்தில் 1000 பேர் லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்னா அதில் யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம். உழைப்புன்றது எல்லாரும் போட்டாலும் நாம் உழைப்பு போடுற நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கா? நேரகாலங்கள் அறிந்து ஒரு செயல் செய்யணும். பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அழகா, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். பட்டம் பார்க்காம பயிர் செய்தோம்னா விதைத்த விதை விளையும், வீடு வந்து சேராது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முடிவுகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிற மாதிரியான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பதிவு கொடுக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது இந்த மாதத்துடைய இறுதியில் அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.